நீங்கள் கேட்கவிருப்பது அரவிந்த அமுதம். எழுதியவர் திருப்பூர் கிருஷ்ணன். ஒலி வடிவில் வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன். அத்தியாயம் 1. சிறைக் காவலாளிகள் மேலதிகாரியாகிய ஆங்கிலேயரிடம் போய் என் பொருட்டு மன்றாடினார்கள். அரவிந்த பாபுவை வெளியே சில சமயம் நடந்து வரும்படிக்கேனும் செய்யலாகாதா என்று கேட்டார்கள். அவனும் இணங்கிவிட்டான். அந்த ஏற்பாட்டின்படி நான் வெளியே சுற்றி வர இடம் உண்டாயிற்று. அப்போது ஈசனுடைய வலிமை என்னுள்ளே புகுந்தது. நான் எங்கும் வாசுதேவனைக் கண்டேன். ஒரு மரத்தடியே நடந்து சென்றேன். அங்கே வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணன் நின்று எனக்கு நிழல் கொடுக்க கண்டேன். எனது சிறையின் கதவை பார்த்தேன். அதிலும் வாசுதேவனைக் கண்டேன். நாராயணனைக் கண்டேன். நான் படுத்திருக்கும்போது நாராயணன் என்னை தனது கைகளால் ஆதரித்து காத்தான். அவனது புயங்களினிடையே நான் இருப்பது கண்டேன். எனது தந்தை, எனது காந்தன் என்னை தன் கையால் கட்டிக் காப்பதை தெரிந்து கொண்டேன். சிறையிலிருந்த கைதிகளையெல்லாம் பார்த்தேன். அவர்களெல்லாம் நாராயணனே என்பது கண்டேன். திருடர்கள், கொலையாளிகள், மோசக்காரர்கள் எல்லோரும் வாசுதேவனே. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தேன். எழுதப்படிக்கத் தெரியாத நம்மவனாகிய ஒரு கிராமவாசி அங்கே இருந்தான். நாம் சாதாரணமாக அவன் போன்ற ஜனங்களை கீழ்குலத்தார் என்று சொல்கிறோம். அந்த மனிதன் ஒரு ரிஷியாக இருப்பதைக் கண்டேன். கல்கத்தா உத்தர்பாரா தர்ம ரட்சணி சபை 2ஆம் ஆண்டு விழாவில் அரவிந்தர் செய்த சொற்பொழிவிலிருந்து மேலே சொன்ன பகுதி வாசிக்கப்பட்டது. அரவிந்தர் மகிமை என்கிற ஆய்வுத் தொகுப்பில் சீனி விஸ்வநாதன் இதை குறிப்பிட்டிருக்கிறார். தோரணவாயில். உலகிற்கு இந்தியா அளித்த ஞானிகளின் பெயர் பட்டியல்தான் எவ்வளவு நீண்டது! பாரதமே உலகின் பூஜை அறை என்று விவேகானந்தர் சொன்னது மெய்யல்லவா? தொகுதி பார்த்து, ஜாதி பார்த்து கட்சிகள் நிறுத்தும் தேர்தல் கால தற்காலிக வேட்பாளர் பட்டியல் போன்றதல்ல இது. நேரம் பார்த்து, காலம் பார்த்து இயற்கை அன்னை சமுதாயத்தின் தேவை கருதி படைத்த நிரந்தர அருளாளர் பட்டியல் இது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், ஷிர்டி சாய்பாபா, ராகவேந்திரர், ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி பரமாச்சாரியார் என அண்மை காலத்தில் வாழ்ந்த இத்தகைய உண்மை ஞானிகளின் நாமம் சொன்னாலே நம் நாம் மணக்கும், மனம் தேனாய் தித்திக்கும். கவலைச் சுமையால் கனத்துப் போயிருக்கும் மக்களின் இதயங்கள் துன்பச் சுமை நீங்கி இலமும் பஞ்சு போல் லேசாகும். மனச்சுமைகளைச் சுமக்க மாட்டாமல் சுமந்து வாழ்க்கை பாதையில் சோர்வுற்றும் நொந்தும் தொடர்ந்து வழிநடக்கும் எளிய மக்கள் இந்த அடியவர்களின் கோட்பாடுகள் என்னும் சுமைதாங்கிக் கல்லில்தானே தங்கள் நெஞ்சச் சுமையை சற்று நேரம் இறக்கி வைத்து கொஞ்சம் இளைப்பாறுகிறார்கள். இந்த அருளாளர்களின் பாதார பிந்தங்களை பற்றுக்கோடாக கொண்டுதானே இந்த எளிய மக்கள் பிறவிப் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைகிறார்கள். வெயில் காலத்தில் மனிதனின் உடலுக்கு குளுமை தரும் எலுமிச்சையும் தர்பூசணியும் ஏராளமாய் விளைகின்றன. அதனாலேயே இவைகள் மலிவாய் கிடைக்கின்றன. ஏழைகளும் தங்கள் உடல் வெம்மையை தணித்துக் கொள்ள தங்கள் பொருளாதாரத்திற்கு உட்பட்டே இவற்றை வாங்கிச் சாப்பிட்டு பயனடைய முடிகிறது. இயற்கை அன்னையின் கங்குகரையற்ற கருணை வெள்ளத்தின் அன்பு பெருக்கை மனிதனால் அவ்வளவு எளிதாக அளவிட்டுவிட முடியுமா? தேவைப்படும் காலத்தில் தேவைக்கேற்ப வாரி வாரி வழங்குவதில் அவளுக்கு நிகர் அவள்தானே. மனிதனின் உடல் நலத்தில் மட்டும்தானா இயற்கை அன்னைக்கு இத்தனை அக்கறை? மனித சமுதாயத்தின் ஒட்டுமொத்த மனநலத்தைப் பற்றியும் அன்னைக்கு அக்கறை இருக்காதா? அதனால்தான் காலந்தோறும் காலந்தோறும் அவள் பல மகான்களை படைத்தளிக்கிறாள். அந்தந்த காலத்தின் போக்குக்கும் சூழலுக்கும் ஏற்ப மகான்கள் அறவுரைகளை வழங்கி அருள் பாலிக்கிறார்கள். வேத நெறி ஜாதி நெறியாய் கீழிறங்கிய போது ஆதிசங்கரர் அவதரிக்கிறார். 4 வேதங்களையே நாய்களாகக் கொண்டு சிவபிரான் புலையன் வடிவில் தோன்றி, சங்கரா, என்னை விலகு என்று சொன்னாயே, நீ விலகச் சொன்னது என்னையா என் ஆத்மாவையா என்று கேட்டு கனல் விழி விழித்து நகைத்த போது சங்கரர் திகைக்கிறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம், இடையே எல்லோரும் சமம் எனும் தத்துவ தரிசனம் அடைகிறார். போதவில்லை சமுதாயத்திற்கு. சங்கரர் உரத்துச் சொன்னாலும் சமுதாயம் பரவலாக அதை ஏற்கவில்லை. Sample complete. Ready to continue?